நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புரட்டாசி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு கடகராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் அஷ்டமத்து ராகுவால் அலைச்சல்லாம் அதிகரிக்கும். புரட்டாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. எனவே வரவை காட்டிலும் செலவுலாம் அதிகரிக்கும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்கிறது கடினம். எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. நண்பர்கள் பகைவர்களாக மாறலாம். நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி செல்லலாம். குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் தசாபுத்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடுகளும் எதிர்வரும் இடர்பாடுகளை அகற்றும். அடுத்தது துலாம் புதன். புரட்டாசி 13ஆம் தேதி துலா ராசிக்கு புதன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஆரோக்கியத்திற்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் செலவழிக்கும் சூழல் ஏற்படும். விரயங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றம் இடமாற்றம் வரலாம். இதுவரை வாடகை வீட்டில் குடியிருந்தவங்க இப்பொழுது சொந்த வீட்டுக்கு குடியேறும் யோகம் வாய்க்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டு கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் தீரும். வருமானம் திருப்தி தரும். வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று நீங்கள் சிந்தித்து கொண்டு இருப்பீங்க. கடகம் குரு. புரட்டாசி 22ஆம் தேதி கடகராசிக்கு குரு போகிறாரு. அதிசார கதியில் அங்கு செல்லும் குரு பகவான் உச்சமும் பெறுகிறார். உங்கள் ராசியிலேயே குரு உச்சம் பெறுவது யோகம்தான். குரு பார்த்தாலும் சேர்ந்தாலும் இல்லத்தில் நல்ல காரியம் நடைபெறும் என்பர். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பலம் பெற்ற குரு உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் நேரம், இந்த நேரம் எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்கப் போகுது. எதிர்பார்த்தபடியே வருமானம் உயரும். இல்லத்தில் 1க்கு மேற்பட்டவங்களில் சம்பாதிக்கும் யோகமும் உண்டு. இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகளை வந்து சேரும். தொழில் தொடங்க முடியவில்லையே என்ற கவலை இப்போது மாறும். உங்கள் உயர் அதிகாரிகளின் பழக்கத்தால் ஒரு சில நல்ல காரியங்கள் நடந்தேறும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள்லாம் கிடைக்கும். மக்களுக்கு சேவை செய்யும் எண்ணம் மேலோங்கும். இந்த காலகட்டத்தில் முறையாக வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்தீங்கன்னா குருகவசம் பாடி குரு பகவானை வழிபடுறது நல்லதே. சுக்கிரன் நீச்சம். அடுத்தது பார்க்கும் பொழுது புரட்டாசி 24ஆம் தேதி கன்னிராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் வலிமை இழக்கும்போது ஆரோக்கிய தொல்லைகளும் அதனால் மருத்துவ செலவுகளும் ஏற்படும். வெளிநாடு செல்லும் முயற்சியெல்லாம் அல்லது வெளிநாட்டில் இருந்து சொந்த ஊர் திரும்பும் முயற்சியெல்லாம் தடை ஏற்படக்கூடும். இளைய சகோதரத்தோடு இருந்த நெருக்கம் குறையும். தொழில் போட்டி அதிகரிக்கும். சரக்குகள் தேங்கி நிற்கும். வாடிக்கையாளர்கள் அதிகரிக்க புதிய யுக்திகளை கையாள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது சனி வக்ரம். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டமத்து சனி வக்ரம் பெறுவது யோகம்தான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கிணம்ப எதிர்பாராத நல்ல திருப்பங்களை சந்திப்பீங்க. எதிர்கால நலன் கருதி சேமிக்க தொடங்குவீங்க. கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெற வழி பிறக்கும். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பாங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைக்கும். பொது வாழ்வில் புகழ் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு வரவும் செலவும் சமமாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவிகள் பலரும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவை பெறுவாங்க. பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். இந்த மாதம் சனி பகவான் வழிபாடு சஞ்சலங்கள் தீர்க்கும். பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 20, 21, 24, 25, அக்டோபர் 6, 7, 11, 12, 17. மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆனந்த நீலம்.